குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்எம்எஸ்எஸ் விழாவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய மாடி தோட்டத்தில் நான் கீழே வேலைகளை முடிச்சுட்டு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு குடுகுடுன்னு மேலே மாடிக்கு ஓடி வருவேன். ஏன்னா மீன் சாப்பாடுக்காண்டி காத்திருக்கும், பசிக்கும்ல. நைட்டு போட்டேன். ஃபஸ்ட்டு வேலை அப்படியே மீன்களுக்கு அப்படியே சாப்பாடு போட்டுட்டு குட் மார்னிங் அப்படி சொல்லிடுவேன். எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நேச்சர். நம்மளுக்கு மனசுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதை பார்க்காம டெய்லி இருக்க மாட்டேன். அப்படியே இது முடித்த பிறகு அப்படியே கார்டனுக்குள்ளே அப்படியே போவேன். கார்டனில் என்ன சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த ஒரு சைடு மட்டும் நான் காட்டுறேன். ஒரே ஒரு சைடு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த சைடு அப்படியே மாடியில் மழை லைட்டாக தூறுது. எவ்வளோ ரம்மியமாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மனசுக்கு ஆறுதல். இந்த செடியெல்லாம் காற்றுக்கு ஆடுது பாருங்கள். அவ்வளோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ரசித்தா அது ஒரு இது. இந்த செம்பருத்தி ஒரு புது வரவு. ஒரு 3 மாதமாச்சு. இப்போ தான் மொட்டு விட்ருக்கு. இங்கே பாருங்கள், அப்படியே ஒவ்வொரு ரூபா. இங்கே பாருங்கள், இது புளிச்சக்கீரை. இந்த காய்கள் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பூவும் அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் பூவை. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். பூவும் அழகாக இருக்குது. அந்த பூ உள்பகுதியில் என்ன கலர் இருக்கோ அந்த கலர் இந்த காயில் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக காய் தான். அழகாக இருக்குது பாருங்கள். ப்ரௌன் கலரு என்னன்னு தெரியல. ப்ரௌன் கலரு, பிங்க் கலரு. இதுதான் என்னோடய தோட்டத்தில் வயலட்டு. இது நம்ம புதுசாக வருது இப்போ தான். ஆனால் எல்லாம் அந்த 2 தொட்டிலையுமே இந்த கலர் தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். நான் 5 கலர் வாங்கினேன். வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் எடுத்து வச்சனால அழகாக அந்த கலர் இப்போ தான் வருது. பூக்கள் இப்போ தான் மலர ஆரம்பிக்குது. இது பாருங்கள், பொங்கலுக்கு முதனுக்கு இந்த பதிவை போட்டேன். ஆனால் இப்போ அழகாக இருக்குது பாருங்கள். என் ப்ரௌனாக இன்றைக்கி கண்ணில் காட்டுது. இவங்க சூப்பராக இருக்குது. இது பூபியா எப்பயுமே நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இங்கே பாருங்கள், பூசணி. நம்ம டிசம்பர் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஆனால் நிறையா பூக்கும். அப்படியே பிள்ளைக்கு அப்படியே கட்டி அப்படியே வச்சு விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் பூக்கள் அழகாக பூத்துக்கிட்டு இருக்குது. டிசம்பர் 19 கிட்ஸோட ஃபேவரட் ஃப்ளார் இது. இங்கே பாருங்கள், அடுத்தது பாருங்கள் எவ்வளோ ரவுண்டாக என்னமோ பொக்கையில் வச்ச மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி காட்டுறேன். இதெல்லாம் ஒரு அழகு கொடுத்து வைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மாடி தோட்டத்தோட இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல். இந்த பாருங்களேன், வரிசையாக நம்ம என்னமோ அப்படியே இது பண்ணி வச்சுருக்க மாதிரி, அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பூ அழகாக இருக்குது. இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்தில் இது ஒரு ஸ்பெஷல் ஓலை. நான் என்ன அவ்வளோ பூ பறிச்சிருக்கேன். ஒரே கொத்தில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பர், தேங்க்யூடா. கார்டனுக்கு தான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் தான். கவனிப்பு. ஸ்கூலுக்கு பிள்ளைகள்லாம் அனுப்பிட்டு அப்படியே இங்கே நான் கிடப்பேன் ஒரு அரை மணி நேரம். நல்லா அழகாக இருக்கான்னு பாருங்க. இதுக்கடுத்து மொட்டை மாடியில் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ரோஜா கூட்டம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு செடியிலே 6 பூ. ரோஜா கூட்டம் சூப்பராக இருக்குது பாருங்க. நான் தகுந்த உரங்கள் வச்சா ரோஸ் செடியை எப்படியுமே நம்ம கொண்டு வரலான்னு பாருங்கள். அழகாக இருக்குது. பூவை நான் பறிக்கலை, இன்றைக்கி பறிக்கணும். சரி, ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே பறிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த ஆரஞ்சு கலர் வந்து ஸ்பெஷல், சூப்பராக இருக்குது பாருங்க. இது நல்லா ஒரு வாரத்துக்கு அப்படியே இருக்குது. இந்த கலர் கிடச்சா வாங்கி வைங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அட்ராக்ஷன்.